லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ இலங்கை தூதரகம் எதிர்வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை மதியம் 2 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு இல்லை 27ஆம் தேதி. உங்களுடைய பிரச்சனைகளை போய் பேசி தீர்த்து கொள்ளலாம் கவுன்சிலர் செக்ஷனில். இலங்கைக்கான டினார் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 294 ரூபாய் 14 சதமாக உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே உங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 654 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 929 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 38 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 205 ஃபேல்ஸ். தங்க விலை மறுபடியும் கிட்டத்தட்ட 1 தினாரால் நேற்றைய முன்தினத்தை விட அதிகரிச்சிருக்குது. ரமதான் திகதி அறிவிக்கப்பட்டது. உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டார்கள் சுல்தானரேட். இதோ வானிலையின் மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்த வானிலை ஆய்வாளர்கள். அதே போல் உள்துறை அமைச்சர் அல்ஹம்துலில்லாஹ் கியூர் ஆகிட்டார். இராணுவத்தின் அதிரடியான நடவடிக்கை ஃபைலை காத்தீவில். அதே போல் 7 பேமெண்ட்டில் மொத்த பணமும் காலி. வெளிநாட்டவர் தலையிலே கையை வைத்தார். ஜமியாக்களுக்கு வரும் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் சுங்க அதிகாரிகளிடம் சிக்கிய இந்திய நாட்டவர். பர்காம் அனைத்து தகவல்களையும் எதிர்பார்க்கப்படும் வானிலை இறைவனுடைய நாட்டத்தில் நாளைய தினம் மூடு பனி உருவாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சில பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. السلام عليكم أعزائي المشاهدين. الأجواء تميل الحرارة والرياح شمالية غربية خفيفة إلى معتدل السرعة تنشط على فترات سرعتها بشكل عام ما بين 10 إلى 45 كيلومتر ساعة. ولكن أعزائي المشاهدين توقع من الليلة يخف الهواء واستمرار لرياح الكوس خاصة على المناطق الساحلية ولكن شمالية غربية إلى شمالية على بعض المناطق خاصة المناطق الصحراوية سرعتها بشكل عام ما بين 8 إلى 28 كيلومتر ساعة. وأيضا هناك فرصة لتشكل الضباب على بعض المناطق وانخفاض في مدى الرؤية الأفقية على بعض المناطق. لذا ننصح أخذ الحذر والحيطة أثناء القيادة. ودرجات الحرارة نتوقع في منتصف هذه الليلة نلاحظ درجات الحرارة ما بين 17 إلى 19 درجة مئوية خاصة على المناطق الساحلية جزرنا الشمالية وأربع وبيان فلتشة ما بين 18 إلى 20 درجة. إن شاء الله இறைவனுடைய நாட்டம் இருந்தால் பிறை காணப்பட்டால் 17ஆம் திகதி ரமதான்
புனித ரமதான் மாதத்தின் முதல் நோன்பாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சுல்தானரேட் ஓமான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பிற பார்க்காம எப்படியா கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சிலர் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் ஓமான் சுல்தான் நாடு பிப்ரவரி 19 வியாழக்கிழமை புனித ரமதான் மாதத்தின் முதல் நோன்பு நாளாக இருக்கும் அப்படின்றத உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் பிறையை பார்ப்பது சாத்தியமற்றதாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பிறை தென்படாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதாம் வானிலையுடைய காரணமாக. அதனால் உத்தியோகபூர்வ அறிவிப்பாக 19 எதிர்வரும் வியாழக்கிழமை நோன்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நோன்பு மாதம் தெரியும் தானே, வச்சு செய்ய போகிறாங்க. இந்த ஒரு மாதத்துக்கு நம்மளை புண்ணியம் கிடைக்கிற மாதம்தான். நம்ம செய்கிறதுக்கான பலனை எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கு தந்தருள்வான். நோன்பாளிகளுக்கு செய்யும் பணிவிடைக்கு இறைவனுடைய உபசரிப்பு என்றைக்குமே இருக்கும். அதே போல் அன்பார்ந்த முஸ்லீம் அல்லாத உறவுகளே, நோன்பு மாதங்களில் வெளியில் தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விடயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ஒன்று நோன்பாளிகளுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியும் இருக்கும், அடுத்ததாக இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு நீங்கள் அடிபணிய வேண்டிய சூழலும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனம். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தன்னுடைய முழு மருத்துவ பரிசோதனை முடித்து விரைவில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுவார் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல், ஜமியாக்களில் ஸ்ட்ரிக்டான ஃபாலோவன்ஸ் நடக்குது. அதாவது இந்த நாட்கள் நோன்பு வருது இல்லையா, நோன்பு மாதத்தில் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் விலையை ஏற்ற போகிறாங்க, எந்தெந்த பொருட்கள்லாம் விலையை மாற்றி விற்க போகிறாங்க, அந்த மாதிரியான ஏதாவது ஜில்டாப் வேலை பார்க்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அதிரடியான கமிட்டி ஒன்று நிறுவி இருக்கிறாங்க. எங்கே அதிகமாக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுதோ அத்தனையும் அதிரடியாக சோதனைகள் முடக்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக புனித ரமதான் மாதத்தில் சுகாதார அமைச்சகம் மிக முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. புனித ரமதான் மாதம் அமைச்சகத்தின் தலைமையகம் மற்றும் மருத்துவம் சாராத துறைகளுக்கான ரமதான் மாத வேலை நேரம் காலை 9:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கும் நேரடியாக ஈடுபடாத அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும். சுகாதார சேவைகளை நேரடியாக வழங்குபவர்களான மருத்துவமனைகள், சிறப்பு மையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களுக்கு வேலை நேரம் காலை 9 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முன்கூட்டிய தயார் நிலை அல்லது தொடர்ச்சியான 24 மணி நேர சேவை தேவைப்படும் சிறப்பு செயல்பாட்டு தேவைகளை கொண்ட தொழில்நுட்ப துறைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்கள் நிலையான ரமதான் மாத நேரத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 24 மணி நேர சேவை வைத்தியசாலைகள் தொடர்ந்துமே இயங்கிட்டு இருக்கும். மற்றைய வைத்தியசாலைகள் காலை 9 மணிலேருந்து சாதாரணமான நார்மல் கிளினிக் இருக்கு இல்லையா, மதிய நேரத்தோட மூடக்கூடிய கிளினிக், அது வந்து 9 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஞாபகத்தில் இருக்கட்டும். அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணி அனைவருக்குமே ரொம்ப நன்றி. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா நாளைய தினம் மருத்துவமனையிலிருந்து வெளியேறுவார் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்குது. ஒரு வெளிநாட்டவர் செய்த முட்டாள்தனமான செயல், மொத்த பணமும் பறிபோனது. தொடர்ந்துமே நாம் அவேர்னஸ் பண்ணுற ஒரு விடயம், நீங்கள் இந்த ஆன்லைன் பேமெண்ட்களில் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனம். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு வெளிநாட்டவர் தனது கணக்கில் இருந்து 308 தினார்களை திருடி அதிநவீன ஆன்லைன் மோசடிக்கு பலியாகி உள்ளார். வங்கி மோசடி மற்றும் மின்னணு மோசடி தொடர்பான வழக்கை தலைநகர் கவர்னரேட்டில் உள்ள அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு மேலும் நடவடிக்கைகளுக்காக வணிக விவகார வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறார். இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்துலேயுமே சேர்ந்து மொத்தமாகவே அவரோட அக்கௌண்ட்டில் இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்க. போலி இணையதளத்தால் வந்த வினை. ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி சீஸ் பண்ணியிருக்காங்க மர்ஜுனா மற்றும் ட்ரெபடோல் மாத்திரைகள், தடை செய்யப்பட்ட மாத்திரைகள். இந்திய பயணியொருவர் வந்த பயணியிடம் பயணப்பையில் இருந்த இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை கைப்பற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் மக்களை, இந்த நாட்டுக்கு எதிரான அல்லது தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் கொண்டு வராதிங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல், டாப் லிஸ்ட்டில் 570 வயலேஷன்ஸில் அகமதி கவர்னரேட் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கை தட்டிக்கோங்க.
போக்குவரத்து இடையூறு விளைவிக்கும் அல்லது அவசர மருத்துவ சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வாகனங்கள் குறிவைத்து மருத்துவமனைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிரடியான சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் காப்பர் கேபிள்களை திருடிய சம்பவம் முபாரக் அல் கபீரில் 5 டிரான்ஸ்ஃபார்மர்களில் திருடிய சம்பவம் முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் பதிவாகி இருக்குது. குவைத்துடைய நேஷனல் கார்ட் அதே மாதிரி Chief of the General Staff of the Army, National Guard Witness அவங்களுடைய ஏற்பாடுகளை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවි සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, hello මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් එන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහැර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर की